Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Welcome back to Triple One Tarot in Tamil. So 29 November எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? So டெய்லி ரெண்டு பைல் வச்சிடலாமா? 29 November எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். So number 1, 2, first number 1 பார்க்கலாம். Lord Ganesha message என்ன அப்படின்னு பார்ப்போம். Let us start with Ganesha message. Pile 1க்கு cultivation already 28 நம்பருக்கு தானே வந்திருந்தது. ஸோ உங்களுடைய இசை நீங்கள் மியூசிக் கற்றுக்கிறவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதில் கவனம் செலுத்துங்க. ஓகேவா? அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. 1 செகண்ட். ஆமாம், மறுபடியும் அவர் சொல்கிற மாதிரி இருக்கு. அண்ட் மியூசிக் லிசன் பண்ணுங்கள். அது இன்னும் கொஞ்சம் உங்களை வந்துட்டு ஒரு லைக் மெடிடேஷன் மாதிரி தானே, அது இன்னும் உங்களை வந்து ஒரு ஆழமான ஒரு ஹீலிங்க்கு வந்து எடுத்துகிட்டு போகும். ஸோ சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹீலிங் கொடுக்குறாரு. ஓகே, மனதைரியம், ரிலாக்ஸேஷன், அது மாதிரி அவர் வந்து கொடுக்குறாரு. ஓகே, அப்படின்றது தெரியுது. அவருடைய பாடல்களை கூட வந்து நீங்கள் கேளுங்க. ஓகே, now let's see what about so timestamp descriptionல இருக்கும், பார்த்துக்கோங்க. சரியா? pile 1 pile 2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் 3 ஆப்ஷன் நீங்கள் 28 நவம்பர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி பர்சன் ஃபீலிங், டுடே ஃபீலிங், பிளஸ்ஸிங் அண்ட் ஏஞ்சல் மெசேஜ் அப்படி நம்ம பார்த்துடலாம். அந்த டைம்ஸ்டாம்ப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. ஓகே, நான் லெட்ஸ் see உங்களுக்கு வந்து 29 நவம்பர் எப்படி இருக்க போகுது. pile 1. ஸோ பிஸியாக இருக்க போகிறீங்க. சரியா? ரொம்பவே வந்துட்டு ஒர்க்கில் கவனம் செலுத்தலாம். ஹார்ட் ஒர்க், எஃபர்ட் போட போகிறீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அண்ட் சம்வாட் சில விஷயங்களை வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. அந்த பிளான் பண்ணுறதே வந்துட்டு ஒரு மேபி உங்களுக்கு சேலஞ்சபிளாக இருக்கலாம். நான் லெட்ஸ் see. One second. Page of Wands and 5 of Cups, King of Cups, 4 of Pentacles. Let's see. ஸோ இந்த டேயில் வந்து நீங்கள் ஒரு கிளாரிட்டிக்காகவோ இல்லை நீங்கள் நினச்ச காரியத்தில் ஸ்டெப் எடுக்கிறதுக்காகவோ ஒரு எனர்ஜெட்டிக்காக எஃபர்ட் போடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அண்டு பாஸ்டில் இருக்கிற விஷயங்கள்ல இருந்து ஒரு மனக்கவலையும் தெரியுது. ஓகே, ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் அது இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் வந்து நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டில் வந்து ஹோப் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் பர்சன் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு உங்கள் மேலே வந்து ஒரு கேரிங் இருக்க தான் செய்யுது.
ஓகே. அண்ட் சில விஷயங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஓகே. ஸோ வெரி நியர் ஃபியூச்சர் உங்களுக்கான ஒரு குட் நியூஸ் ஆர் ஹாப்பி நியூஸ் இருக்க போகுது. குழந்தை வேணும்னு நினச்சிங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்கும். அதர் தென் தட் வந்து உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்கலாம், நியூ ஜாப் கிடைக்கலாம், அதாவது புதிய வாய்ப்புகள், சன் கார்டு. ஓகே. ஸோ ஒரு ஒளிமயமான ஒரு ஃபியூச்சர், நியர் ஃபியூச்சர் வந்து இருக்க போகுது. அண்ட் ஒரு பேஜ் ஆஃப் வான்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் வந்து சில விஷயங்களை ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வந்து எடுத்து செய்யணும். சம்வாட் சில என்னன்னா ஒரு குட் கம்யூனிகேஷன் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இங்கே கிங் ஆஃப் கப்ஸ் இருக்கு. ஸோ உங்கள் பர்சன்ட் வந்து கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி பார்க்க முடியுது. பொருளாதார நிலையில் வந்து உங்களுடைய பொருளாதார நிலை கொஞ்சம் உயர்றதுக்கான ஒரு முழு முயற்சி நீங்கள் ஈடுபடுவீங்க. இருந்தாலும் வந்து ஒரு பாஸ்டில் வந்துட்டு மணி ரிலேட்டடாக, கரியர் ரிலேட்டடாக சில மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் மேபி இந்த 5 ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது. அதனால் சில ஒரு வருத்தம் இருக்குது. இருந்தாலும் ஹோப் இருக்குது, அதை நீங்கள் வந்து விட்டுற வேண்டாம். ஓகே. அண்ட் ஸோ ஃபைனலாக என்ன பார்க்கலான்னா, அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு மனப்போராட்டம் இல்லைன்னா பொறுமை, இது ரெண்டே கடைபிடிச்சு ஒரு வின் பண்ணுவீங்க. அந்த டே ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அண்டு 4 ஆஃப் ஸ்வாட்ஸ் பார்க்கும்போது அமைதியாக இருப்பீங்க அப்படின்றதும் தெரியுது. ஓகே. இன்னொரு விஷயம், உங்கள் பர்சன் வந்து இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வந்து தலையிடாமல் அமைதியாக இருக்கிறதே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மன போராட்டமாக இருக்கலாம். என்னதான் பண்ணுறாங்க அப்படி தெரியலையே அப்படின்னு. பட் அவங்க வந்துட்டு அமைதியாக இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை வந்து இப்போதைக்கு கையாள முடியாது அப்படின்ட்டு அமைதியாக இருக்கலாம், பிளான் பண்ணிட்டு இருக்கலாம் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது. பட் லவ் அண்ட் கேர்லாம் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட எண்ணமாக இருக்குது. ஸோ இது ரிலேஷன்ஷிப் ரிகார்டிங்காக இந்த மெசேஜ் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகே. ஸோ உங்கள் பர்சனாக இல்லை நீங்களும் வந்து உங்களுடைய ஷேடோ சைடு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு தெளிவு கிடைக்கும். உங்கள்கிட்ட இருக்க ஃபால்ட் என்ன நீங்கள் சரி பண்ணணும், உங்கள்கிட்ட இருக்க ஃபால்ட் என்ன அதை அவங்க சரி பண்ணணும். ஓகே. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டி இருக்கு. அண்ட் வாட் இஸ் திஸ் 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ ரீசன்ட் பாஸ்ட்ல வந்து என்ன சொல்றது பார்க்கலாம். நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் உங்களுக்கு வந்திருக்கலாம். பட் நீங்க பார்க்கிற அளவுக்கு அது வந்திருக்காது. அதனால நீங்க மேபி அதுல இருந்து விலகி இருக்கலாம். ஓகே. ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இருக்கலாம், கரியரோ இல்லை ஜாபோ. உங்களுக்கான ஒரு ஆஃபர் வந்தாலுமே வந்து அதில் வந்து ஒரு போராட்டத்தை வந்து நீங்கள் சந்திச்சிருக்கலாம் சுற்றி இருக்கிறவங்களால. ஓகே. ஸோ உங்களுடைய ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்காக நீங்கள் வந்து மேபி இது பார்க்க முடியுது. இந்த டேல மேபி நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸ்க்காக போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு டைரக்ஷன்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் வரலாம். அந்த டைரக்ஷனை நோக்கி நீங்க போக போறீங்க. கொஞ்சம் அதுக்கான போராட்டம் உங்க மனதளவுல கூட இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஏதோ ஒரு டைரக்ஷனை நோக்கி நான் போறேன், என்னுடைய ஸ்டேட்டஸ் வந்து நான் நல்லா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் சில பேருக்கு ஒரு மன போராட்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தெரியுது. ஓகே. ஸோ இதுவரைக்கும் இருந்த அந்த
பாஸ்ட்ல இருந்த பிரச்சனையெல்லாம் மறந்து ஸோ ஐ வாண்ட் டு டேக் அ நியூ டைரக்ஷன். சரியா, என்னோட ஸ்டேட்டஸ் நான் நல்லா வச்சுக்கிறதுக்கு ஒரு நியூ டைரக்ஷனை நோக்கி நான் போக போகிறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட ஒரு டைரக்ஷனை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்றது தெரியுது. அண்ட் 5 of cups. ஸோ பாஸ்டில் வந்துட்டு ஹேங் ஆகிட்டு இருக்கீங்க. பாஸ்ட் நடந்த விஷயத்த அதிகமாக அது யோசனையில் இருந்துகிட்டே இருக்கு. அதனாலே சில பேருக்கு டிலே ஆகுது எல்லாமே அப்படின்னு சொல்லலாம். இல்லை அந்த பாஸ்டில் இருந்த விஷயங்கள் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஓகே, ஏன் எல்லாமே டிலே ஆகுது அப்படின்னு கூட ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம் சில பேருக்கு. இல்லை இன்னொன்று என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்கள் பர்சன் நடந்ததே நினச்சிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அது உங்களுக்கு ஒரு பெரிய கவலையாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு தெளிவு வரக்கூடிய ஒரு காலம் எப்போ வரும் அப்படின்ற ஒரு காலம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பார்க்க முடியுதுன்னா, கண்டிப்பாக உங்களோட எனர்ஜியில் ஒரு மாற்றம் வரும். இப்போ உங்கள் எனர்ஜியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப 5 of cups கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு, ரொம்ப ஹர்ட் ஆயாச்சு. ஸோ அதையே நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. பட் அந்த ஒரு தெளிவு வரும், ஒரு நியூ பிகினிங் வரும். உங்கள் கவலை மாறப்போகுது அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஃபைன். So what is this page of wands? High priestess, 3 of swords, 7 of pentacles, again 2 of wands. சில விஷயங்கள் நீங்கள் சம்வாட் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கலாம். மேபி ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன் எதிர்பார்க்கலாம் நீங்கள் இல்லைன்னா உங்கள் பர்சன் மேபி. அண்ட் ஹார்ட் பிரேக் அதுக்கு வந்திருக்கு 3 of swords, ரைட். ஸோ இதுலேருந்து விடுபடுறது அதாவது இந்த ஹார்ட் பிரேக்ல இருந்து விடுபட போறீங்க அப்படின்றது தெரியுது. ஃபைன், சூப்பர். ஃபினான்ஷியல் ரிலேட்டடா உங்களுக்கே தெரியாம சில விஷயங்கள் நடக்கலாம். மேபி அது உங்களுக்கு ஹார்ட் பிரேக்கை ஏற்படுத்தலாம். அதனால கவனமா இருங்க. ஓகேவா? ஸோ கம்யூனிகேட் பண்றதுல கவனமா இருங்க, பார்த்து டீல் பண்ணுங்க. ஓகே, இன்னொரு விஷயம், நீங்கள் மணி வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஓகே, எங்கேருந்து வருதுன்னே உங்களுக்கே தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு மணி உங்களுக்கு வருது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. உங்களோட இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு சொல்லும் என்ன செய்யணும், எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், வருமா வராதா. சில விஷயம் மணி சப்போஸ் நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கான பலன் வருமா வராதா, உங்களுடைய ஹார்ட் பிரேக் எப்படி சரி பண்ணணும், அது எல்லாமே யூ நோ வெரி வெல் அப்படின்ற ஒரு மெசேஜும் கிடைக்குது. அண்ட் சில பேருக்கு நீங்கள் அதிகமாக கம்யூனிகேஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அது வரவும் செய்யலாம். இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு இன்டைரக்டாக ஒரு மேபி ஒரு ஹார்ட் பிரேக்கர் சில பேருக்கு ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கலாம். ஆனால் எனக்கு இங்கே பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் நமக்கு ஒரு பாசிட்டிவானது தான், ஒரு குட் கம்யூனிகேஷன் தான் இருக்கும். ஓகே, 3 of swords பார்க்கும்போது ஐ திங்க் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த மன வலி சரியாகும் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ ரொம்ப தூங்காம அதிகமா என்ன பண்ண வேண்டாம், ஓவரா திங்க் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, உங்க ரிலேஷன்ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பொறுமையா இருந்தா போதும். கண்டிப்பா அது ஒரு சமநிலைக்கு வரும். ஓகே, நீங்க இல்லைன்னா உங்க பர்சன் மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அவங்களும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க.
நீங்கள் தான் வந்து அவங்க உங்களை நினைக்கிறாங்களே இல்லை அப்படின்ற ஒரு குழப்பம் கூட உங்களுக்கு இருக்கலாம். ஓகே, ஓவர் திங்கிங் அது இருக்க வேண்டாம். ரைட், மணி ரிலேட்டடாக வந்து உங்கள் சிச்சுவேஷன் இப்போது சரியில்லை அப்படின்னாலுமே உங்களுடைய எஃபோர்ட் மூலமாக அது வந்து சரியாகும். ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், யூனிவர்ஸ்ட்ட ஹெல்ப் வந்து கேளுங்க. ஸோ நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஜாப் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கலாம் சிலர், இல்லை மணி ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பு சம்வாட் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உங்கள் எஃபர்ட்டை வந்து போடணும். ஓவர் திங்கிங் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு சரியான மனநிலையை வந்து ஃபஸ்ட்டு ஏற்படுத்துங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த பயம் வந்து உங்களை விட்டு போகும். ஓகே, அதிகமாக வந்து உங்கள் லவ் அண்ட் கேரை வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கேட்குறவங்களுக்கெல்லாம் எதாவது நம்பி கொடுக்காதீங்க. அது கொஞ்சம் ஒரு ஏமாற்றுதலும் இருக்கலாம். மணி கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப அன்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன எதுன்னு அதில் ஒரு நம்பிக்கை துரோகம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா யோசிச்சு ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் Four of Cups. உங்கள் பர்சன் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தோன்னா உங்கள் பர்சன் வந்து பாஸ்ட்டை தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஓகே, புதுசாக வர்ற ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னாலும் அவங்க அதை நம்புறது கிடையாது. ஓகே, புதுசாக வந்து இங்கேருந்து க்ளவுட்லேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலுமே அவங்களுக்கு அதில் வந்து ஒரு நம்பிக்கை இருக்கிறதில்ல. ஸோ பாஸ்டில் தான் வந்துட்டு அவங்க ஒரு கமிட்டடாக இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. தட்ஸ் நைஸ். எப்படினாலும் ஒரு டெய்லி ரீடிங்கில் ரிலேஷன்ஷிப் ரீடிங்கும் வந்தது. ஓகே, 2 of Cups, 4 of Cups, 5 of Cups, Page of Swords. ஸோ நீங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா டெசிஷன் எடுக்காமல் ஒரு பிளானிங்லேயே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கான எல்லா சோர்ஸும் உங்கள் கையில் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் வந்து பிளானிங்லேயே இருக்கிறீங்க. பிகாஸ் உங்களுக்கு எந்த ஸ்டெப் எடுத்து போகணும் அப்படின்றது தெரியல. ஓகே, ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கலாம். புதுசாக ஏதோ ஒன்று ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம். சில பேருக்கு ஒரு நியூ லவ் கூட வந்திருக்கலாம். அது வந்து அதில் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் விரும்புகிற மாதிரி கூட வந்திருந்தாலுமே அதை நோக்கி ஸ்டெப் எடுக்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கிறனால ஒரு பிளானிங்கில் இருப்பீங்க அப்படின்றது தான் தெரியுது. அண்ட் மேபி உங்களுக்கு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வருதுன்னு சொல்ல முடியும். ஃபைன், நீங்கள் பிளான் பண்ண மாதிரி சம்வாட் ஒரு புது விஷயம் உங்களை நோக்கி வருது. ஓகே, சன்னு பார்த்தோம்ல. உங்களோட இன்ட்யூஷனை பயன்படுத்துங்க. ஓகே, புதுசாக ஏதாவது நீங்கள் செய்யணும், எனர்ஜெட்டிக்காக நீங்கள் இருக்கிறீங்க, செயலில் இறங்கணும்னு நினைக்கிறீங்க, இருந்தாலும் உங்களுடைய இன்ட்யூஷனை வந்து பயன்படுத்துங்க. ஸோ இங்கே கொஞ்சம் பைல்வான் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் ஹார்ட் பிரேக் வந்து மறைமுகமாக வந்து ஏற்படுத்தலாம். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, நீங்கள் செய்யக்கூடிய காரியமோ இல்லை பேசக்கூடிய விஷயமோ எல்லாத்துலேயும் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக பேசுங்க. சில பேர்
நீங்கள் எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன் வரல அப்படின்னு ஒரு வருமானு கொஞ்சம் மனக்கவலையில் இருக்கலாம். வரும்னு உங்கள் உள்ளுணர்வு சொன்னாலுமே நீங்கள் அதை நினச்சி கவலைப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆஃபர் வருது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நினைச்சாலும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலுமே ஒரு மனக்கவலை வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மாற்றம் ஏற்படும். நீங்கள் ரீலொகேட் ஆகலாம், சில பேர் ஊர் விட்டு ஊர் போகலாம், இல்லை வேறு கண்ட்ரி கூட போகலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா, நியர் ஃபியூச்சரில் பைல் 1. இன்னொன்று என்ன பார்க்க முடியும்னா, சப்போஸ் உங்கள் பர்சன் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருந்தா திரும்பி வராங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த டாக் ஏன் இப்போ கத்துது? இரிட்டேட் ஆகுது இல்லை? அதை மீறி நம்ம பேசணும். ஓகே, ஃபைன். வேற உங்களோட எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாமே பாஸ்ட்ல வந்து நிறைய மிஸ் பண்ணியிருக்கலாம். சில பேர் ஜாப் மிஸ் பண்ணியிருக்கலாம், லாஸ் பண்ணியிருக்கலாம், மணி லாஸ் பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு ஷேடோ சைடு உங்கள் லைஃப்பில் இருக்குது அப்படின்னா அது மாறுது. ஓகேவா, உங்களுக்கு புதுசாக அப்படியே வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கலாம். ஈவன் உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கூட ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்குது அப்படின்னா கூட ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மறுபடியும் வந்துட்டு புதுசாக வந்து மலரப்போகுது. ஓகே, கிங் ஆஃப் கப்ஸ் இருக்குது, இங்கேயும் வந்து கிங் ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட பர்சன் வந்து ஒரு கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில் தான் இருக்காங்க. பார்க்கும்போது இட்ஸ் ஹாப்பி ஒன்லி. ஒரு லவ் அண்ட் கேரிங், ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறதுல தான் இருக்கிறாங்க. ஓகே, அண்ட் ரொம்ப நீங்கள் எமோஷ்னல் ஆக வேண்டாம். ஓகே, அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது உங்கள் எனர்ஜியில். ஸோ இழந்ததை நினச்சி ரொம்ப எமோஷ்னல் ஆக வேண்டாம். ஒரு நியூ பிகினிங் இருக்குது, அது பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கான ஒரு ஹோப்பை வந்து உங்களுக்கு ஹோப்பை வச்சுக்கோங்க. உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் இருக்குது அப்படின்னு. ஓகே, அதுதான் வந்து பார்க்க முடியுது. ஏஸ் ஆஃப் கப்ஸ், ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸு, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸு, நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது. பைல் 1. கிளாரிட்டி, நியூ பிகினிங், நீங்கள் பிடிச்ச விஷயத்தை செய்கிறது, அது மாதிரி நியூ லவ், அதர்வைஸ் ரீயூனியன். ஓகே, ரீயூனியனுக்கான பிளான் உங்கள் பர்சன் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் அது வந்து கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது. பிகாஸ் 2 hours நைட் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது. ஸோ முடிவு எடுக்க முடியல இன்னுமே. சம்டைம்ஸ் அந்த பிளான் ஓகேன்னு தோணுது, சம்டைம்ஸ் வேண்டான்னு தோணுது. பட் என்னைக்கோ தே வாண்ட் டு டேக் ஆக்ஷன் அப்படிங்கிறது தெரியுது. பைல் 1. ஓகே, ஃபைன். ஸோ வேற உங்களுக்கான கைடன்ஸ், கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ், சேரியட். தெளிவாக இருங்க. எஸ், உங்கள் சக்ஸஸில் கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப எமோஷ்னலுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஸோ கரெக்டாக இருங்க. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது நீங்கள் வந்து கரெக்டாக இருங்க. ஓகே, ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ், ரைட்? கையில் கத்திச்சுக்கார் இல்லையா, ஷார்ப்பாக பேசுவாரா, சரியானதா, ரொம்ப இன்டலெக்சுவலாக யோசிப்பார். ஓகே, அந்த மாதிரி. ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி அதை நோக்கி ஸ்டெப் எடுத்து வைங்க. உங்களுக்கான சக்ஸஸ் வந்து இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. பைல் 1. ஸோ அடுத்து இது டைம் ஸ்டாம்ப் பாருங்கள். பின்னால் வந்து பர்சன் ஃபீலிங், பிளஸிங் அண்ட் ஏஞ்சல் மெசேஜ் வந்து ஃபைல் ஆப்ஷன் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை. யாரெல்லாம் நம்பர் 2 நினச்சிங்களோ, ஸோ உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? 29 நவம்பர் கார்ட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன். ஓகே, இன்னும் ஒரு 3-4 கார்ட்ஸ் எடுக்கணும். 29 நவம்பர் வந்து எப்படி இருக்க போகுது அப்படி பார்க்கலாம்.
வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஸோ நல்ல ஒரு அதிர்ஷ்டம் வரக்கூடிய ஒரு டே இருக்க போகுது. ரிலாக்ஸேஷன், ஸோ ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க. ஓகே, நிலா கயது இவருக்கு ஓகே, நிலா இருக்கு, அப்படியே ரெஸ்டில் இருக்காரு, ரைட். அது மாதிரி உங்களை வந்து இன்னைக்கு ரிலாக்ஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ எல்லா விதத்துலேயும் வந்துட்டு ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. மனசும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி. நீங்கள் ரொம்ப அதிகமாக வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மேபி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி மென்டலி ரொம்ப மாற்றி மாற்றி இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. மேபி நீங்கள் அன்றைக்கி ரெஸ்ட்டு கொடுக்க கூட செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்பர் பார்த்தீங்கன்னா ஸோ ஸோ உங்களுடைய ஹெல்த்துக்கும் சரி, மைண்டு ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் எல்லாத்துக்குமே தேவை. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவும் ஓவராலாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டு தேவை. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ரெஸ்ட்டே இல்லாமல் ஓடிட்டேன்னு அர்த்தம். வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலுமே அப்படி தான், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுங்கள். எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம நினைக்கிறதுல தான் இருக்கு. எனக்கு அப்படியே அங்கங்கே வேலை கடந்ததுன்னா என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியாது அப்படின்னா அங்கே உங்கள் பாடியும் டிஸ்டர்ப் ஆகுது, உங்கள் மைண்டும் டிஸ்டர்ப் ஆகுது. ஓகேவா? ஸோ வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்கள் மைண்டு உங்கள் பாடி ரெஸ்ட்டு தேவை அப்படிங்கிறதும் சொல்லும். அது உங்களுக்கு புரியும். அந்த டைமில் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்து பண்ணால் ஹெல்த்து நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ஓடி ஓடி பண்ணிட்டு தான் நான் ரெஸ்ட் எடுப்பேன்னா கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது, தூக்கம் வருகிற மாதிரி இருக்குது அப்படின்னா 5 minutes தூங்கலாம், 10 minutes, அப்புறம் எழுந்து வேலையை பார்க்கலாம். இல்லை நான் தூங்கினா அரை மணி நேரம் தூங்கிடுவேன். இப்படி நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னா எதையுமே சரி பண்ண முடியாது. சாரி, ஓகே, அப்படி நம்ம பேசக்கூடாது. சரியா? சரி பண்ண வேண்டிய விஷயத்த வந்து சரி பண்ணணும். அதுக்கு நம்ம மனசு அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஓகே, அந்த ஒரு பக்குவம் வந்து நமக்கு வரணும். சரியா? ஸோ ரெஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க. அண்ட் வாட் இஸ் திஸ் நைட் ஆஃப் கப்ஸ்? யார் ரிவர்ஸில் இருக்கு? ஓகே, குயின் ஆஃப் கப்ஸ், குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், வாவ், ஏஸ் ஆஃப் கப்ஸ், வெரி குட். ஃபைவ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ், நல்ல விஷயம். வாவ், சன் அதே பொசிஷன், பைல் 1க்கு வந்து சேம் பொசிஷனில் சன் இருக்கு. 7 of swords அப்படியே டோட்டலாக அடிக்கிறார் பைல் 1க்கு. பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரிவர்ஸ். வை ரிவர்ஸ்? ரிவர்ஸே நம்ம எடுக்கிறது இல்லை, பார்ப்போம். ரிவர்ஸோட சுவாரஸ்யமாக தான் இருக்குது ரிவர்ஸுமே. 4 of cups ரிவர்ஸ். பைல் 2, 4 of pentacles. ஸோ தற்சமயம் வந்து உங்களுக்கான ஆஃபர் வந்து வராத மாதிரி இருக்கலாம். ஓகே, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சனாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சம் ஆஃபர் வந்து அகெயின் ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஸோ பைல் 2 மேபி ஒரு சிலருக்கு வந்து ஒரு நியூ லவ் வரலாம், உங்கள் லைஃப்பில் என்டர் ஆகலாம். உங்கள் பர்சன் சப்போஸ் பாஸ்ட் பர்சன் ஸ்டில் அவங்க லவ் ஆஃபர் பண்ணுறதுக்கு தயங்கிட்டே இருக்கலாம், இல்லை ஆஃபர் பண்ணாமல் இருக்கலாம் சில பேருக்கு. ஓகே, ஆனால் இது பாருங்கள், இது எல்லாமே பாசிட்டிவ் கார்டாக தெரியுது. ஸோ மேபி இது வரைக்கும் ஆஃபர் பண்ணல அப்படின்னா ஒரு ஆஃபர் வருது. ஓகே, சில பேருக்கு நியூ லவ், சில பேருக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ குயின் ஆஃப் கப்ஸ், குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், இங்கே வந்து நைட் ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ்டு. ஓகே, ஒரே கப்ஸ் எனர்ஜியாக தெரியுது. ஸோ பைல் 2 இமோஷ்னலாக வந்து மேபி உங்கள் பர்சன் லவ் ஆஃபர் இன்னும் பண்ணல அப்படின்ற ஒரு அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். பட் வரும் அப்படிங்கிறது தெரியுது. ஒரு நியூ பிகினிங் வரலாம், ஒரு அப்பாலஜியோ, ஒரு சின்னதாக ஒரு கம்யூனிகேஷனோ ஓகே வருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அண்ட் வந்து குயின் ஆஃப் கப்ஸ் இருக்கு. ஓகே, ஃபைன்.
சில பேருக்கு ஒரு நியூ லவ் ரைட், அதர்வைஸ் சில பேருக்கு வந்துட்டு ஒரு ரீயூனியன். இங்கேயும் வந்து ஏஸ் ஆஃப் கப்ஸ், 3 ஆஃப் கப்ஸ்லாம் இருக்கு. ரீயூனியனுக்கான ஒரு எஃபர்ட் வந்து இருக்கும் அப்படின்றது தெரியுது. ஸோ உங்களுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷனும் வந்துட்டு உங்கள் பிஸ்னஸோ இல்லை அது ரிலேட்டடாகவும் நீங்கள் எஃபோர்ட் போடுவீங்க. அண்ட் நல்லா இருக்கும் ஸ்டேட்டஸ், ஃபினான்ஷியலி வந்துட்டு நல்லா இருக்க போகுது. அண்ட் ஓவரால் எனர்ஜியாக வந்து பார்க்கும்போது நீங்கள் ஃபைனலி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுவீங்க அப்படின்றது தெரியுது. ஓகேவா? ஒவ்வொரு இமோஷ்னல் ஆக வேண்டாம், பட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து கவனமாக அன்பாகவும் இருங்க. ஓகே, குழந்தைங்களை வந்துட்டு டேக் கேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்றதும் தெரியுது. ஸோ நிறைய அன்பு இருந்துப்பீங்க, இருக்கக்கூடிய ஒரு டேவாகவும் தெரியுது. ஓகே, அண்ட் 1 செகண்ட். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு சம்வாட் யாராவது ஆஃபர் பண்ணலாம் ஏதாவது, அதில் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருங்க. பிகாஸ் நைட் ஆஃப் கப்ஸ் நமக்கு ரிவர்ஸில் இருக்குது. அந்த வரக்கூடிய ஆஃபர் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ அதை வந்து கேர் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் யாருக்கா ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு தெரிஞ்சு பண்ணுங்கள். சரியான நபருக்கு தான் பண்ணுறோமா இல்லை ஏமாத்துறாங்களா அப்படின்றது வந்து இங்கே கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி தெரியுது. அதனால் யூ ஷுட் பி கேர்ஃபுல். கொடுக்குறதா இருந்தாலும் சரி, வாங்குறதா இருந்தாலும் சரி. ஓகேவா? ஸோ அந்த விஷயம் வந்துட்டு உண்மைதானா அப்படின்றது வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். And what is this Queen of Cups? Once again. சில பேருக்கு வந்து டிலே ஆகலாம். உங்களுக்கு வரக்கூடிய மணி கொஞ்சம் டிலே ஆகலாம். பட் எனிகோ வரும். அது வந்து ஒரு ஏஸ் ஆஃப் வான்ஸ் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வந்து ஒரு டிலே ஆகலாம். ஓகே, திடீர்னு ஏதாவது ஒரு முடிவு கூட நீங்கள் எடுக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். மேபி உங்கள் பர்சன் வந்து உங்களை மேனிப்புலேட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஆஃபர் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும், ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு அதுக்கான ஒரு சில உத்திகளை வந்துட்டு உங்கள் பர்சன் மேபி ஃபாலோ பண்ணலாம். Queen of Cups, Justice, 7 of Cups, Hierophant. சில குழப்பம் ஏற்படலாம். ஓகே, ஒரு கமிட்மெண்ட்ல வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் வந்து ஏற்படலாம். சில பேருக்கு சாய்ஸஸ் இருக்கலாம். அதில் எது சரியானது அப்படின்றது வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும். அண்ட் உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து உங்களுக்கு சரியானதை காட்டும் அப்படின்றது தெரியுது. வாவ், சூப்பர். ஸோ உங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா யாரோ ஏமாத்துற மாதிரி இருக்குது, ஹார்ட் பிரேக் தருது, அதில் ஒரு குழப்பம் ஏற்படலாம். ஸோ உங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டால் கூட எது சரி அப்படின்ற ஒரு கைடன்ஸ் வந்து உங்கள் இன்ட்யூஷன் மூலமாக உங்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு ஒரு பெரியவங்க வந்துட்டு கைட் பண்ணலாம். ஓகே, இங்கே குயின் ஆஃப் கப்ஸ் இருக்கனால உங்களுடைய இன்ட்யூஷனை வந்துட்டு உங்களுக்கு கைட் பண்ணும் எது வந்து சரியானது அப்படின்றது. ஓகே, அண்டு சில பேருக்கு சாய்ஸஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து கரெக்டாக அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. அது உங்கள் இன்ட்யூஷன் உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தெரியுது. ஓகேவா? ஸோ ரொம்ப கவனமாக வந்து உங்கள் இன்ட்யூஷனை கவனிக்க வேண்டிய ஒரு டேவாக இருக்குது. சில பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஹையர் பொசிஷன் அப்படின்னா உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கண்டிப்பாக ஒரு ஹையர் பொசிஷன் வந்து அமையும். அதுக்கான சாய்ஸஸும் வரும். ஓகே, Queen of Pentacles, High Priestess, 8 of Cups, Five of Wands. மணி விஷயத்தில் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு வந்து ஒரு மறைமுகமான ஒரு போராட்டம் இருக்கலாம். ஓகே,
பட் அங்கேயும் அகெயின் வந்து இன்ட்யூஷன் தான் சரியா. ஸோ இன்ட்யூஷன் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது உங்களை நல்ல பாதையில் வந்து எடுத்துகிட்டு போகும், கூட்டிகிட்டு போகும். ஓகே, அண்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது ஒரு புரிதல் இருக்கும், அண்ட் சில பேருக்கு நியூ ஆஃபர் வரும். எகெயின் நீங்கள் 7 of Swords, ஜட்ஜ்மெண்ட்டு, 5 of Swords. ஓ மை காட். ஸோ 5-2 செலக்ட் பண்ணவங்களுக்கு அது ஐ திங்க் இது வரைக்கும் உங்களை ஏமாற்றிட்டு இருந்தவங்க, இல்லை உங்கள் ஹார்ட் பிரேக்கு காரணமானவங்க, ஒரு ஈகோவில் இருந்தவங்க, அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பிகாஸ் அகெயின் அண்ட் அகெயின் அந்த ஒரு விஷயம் வருது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்து வருது, ஒரு டெசிஷனும் வந்து எடுக்கக்கூடிய ஒரு டேவாகவும் தெரியுது. ஓகே, ஸோ இங்கேயும் 5 of Swords. ஸோ கவனமாக இருந்துக்கோங்க, ஏதாவது ஆர்கியூமெண்ட்ஸ் ஏற்படலாம், இல்லை உங்களை சுற்றி சம் ட்ராமா, அது வந்துட்டு நீங்கள் அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வரும்போது அதை நம்பி பதில் ஆர்கியூ பண்ண வேண்டாம். இட் ஜஸ்ட் அவாய்ட் இட் சரியா. ஆர்கியூ பண்ணால் அந்த ரிலேஷன்ஷிப் தான் வந்து ஸ்பாயில் ஆகும். அதனால் கவனமாக இருங்க, ரொம்ப எமோஷ்னலாகி ஆர்கியூ பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ தட் அவங்களே வந்துட்டு புரிஞ்சுப்பாங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண மாட்டீங்கன்றது தெரியுது. பிகாஸ் 5 of Swords ரிவர்ஸில் இருக்குது. எஸ், அகெயின் வந்து 5-2 உங்களுக்கோ இல்லை உங்கள் பர்சனுக்கோ வந்துட்டு ஒரு நல்ல புரிதல் வருது. ஓகே, 5 of Swords ரிவர்ஸில் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. பட் இங்கே வந்து அப்ரைட்டில் இருக்கு. Ace of Cups புது விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுல ஒரு குழப்பமான மனநிலை ஏற்படலாம், ஒரு டவுட் வரலாம், அதில் ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம். பட் அதில் வந்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு புரிதல் வரும்னு சொல்லலாம், இல்லை ஒரு அது ரிலேட்டடாக ஒரு டெசிஷன் வந்து எடுப்பீங்க அப்படின்றது தெரியுது. ஓகேவா? ஸோ சுற்றி இருக்கிறவங்களோட ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கலாம், பட் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் தென் ஸோ கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் இருக்குது நியர் ஃப்யூச்சரில் வந்துட்டு. சன் கார்டு ஓகே, பேபிக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் சில பேர் வந்து ஜட்ஜ்மெண்ட், ஜஸ்டிஸ், சேரப்பன், சில பேர் 5-2 கேஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்கலாம், டிவோர்ஸ் கேஸ் ரிலேட்டடாக. ஓகே, அது வந்து மேபி அந்த டிவோர்ஸ் உங்களுக்கு கொடுக்காம உங்கள் பர்சன் வந்து உங்களை ஏமாற்றிட்டு இருக்கலாம். அது அவங்க மணி கூட எதிர்பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. ஓகே, ஃபைன். அதனாலே மேபி டிவோர்ஸ் கொடுக்காம லவ் ஆஃபர் பண்ணுற மாதிரி, இல்லை மணி கேட்குற மாதிரி கூட சம் வாட் ஒரு நடிக்கலாம். ஓகே, அண்ட் தென் 7 of Swords again. Oh my god, here also 7 of Swords. ஸோ 5-2 ரொம்ப கவனமாக இருங்க. இந்த டேயில் வந்து சம்வாட் ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குது, அண்ட் ஒரு பயம் தெரியுது. ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூனால ஒரு வாக்குவாதம் ஏற்படலாம். பட் உண்மையை புரிய வைக்கிறதுக்காக சில விஷயங்களும் நடக்கும் அப்படின்றதும் தெரியுது. அண்ட் பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ் பார்க்கும்போது நீங்கள் எந்த ஒரு எஃபோர்ட்டும் வந்துட்டு போடுறதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லலாம். 4 of Cups ரிவர்ஸில் வந்தது ஆக்சுவலி. ஸோ சில பேர் வந்து பாஸ்டோட போராடி என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு நியூவாக வரதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் யோசிக்கலாம் அப்படின்றதும் தெரியுது. What is this 4 of Pentacles? Magician. 7 of Pentacles, Page of இங்கே ரிவர்ஸில் இருக்குது, இங்கே அப்ரைட்டில் இருக்கு. 5-2 ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக எனக்கு சம்திங் ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து
கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுறீங்க, உங்களோட எஃபர்ட்டை போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க. உங்கள் மணி ரிலேட்டடாக ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வந்து நடக்கலாம். அதுக்கான எஃபர்ட் உங்களுக்கு தேவைப்படும். பட் நீங்கள் வந்து அந்த எஃபர்ட்டை வந்து போடணும். சரியா? சும்மா இல்லை வந்துடும் நடந்துரும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காமல் அதுக்கான முயற்சியை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்றது தான் வந்து இங்கே தெரியுது. ஓகே, கரியர் ரிலேட்டடாகவும் சரி, மணி ரிலேட்டடாக ஆர் சம்வாட் பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்களை சுற்றி கொஞ்சம் போராட்டம் உங்களுக்கே தெரியாமல் வந்து நடக்கலாம். நீங்கள் அந்த விஷயத்தை விட்டே விலகி போகணும் அப்படின்ற மாதிரி கூட சில சீக்ரெட்டான விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவுட்கம் பார்க்கும்போது நீங்கள் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறும். ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை உங்கள் மணி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் போடுற எஃபர்ட்டில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்த விஷயத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து பிறக்கும் அப்படின்றது தெரியுது. ஓகே, மேபி சில பேருக்கு உங்களை விட்டுட்டு போன உங்களுடைய பார்ட்னர் வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் வந்து உங்கள்கிட்ட வராங்க அப்படின்றது தெரியுது. ஸோ இதே தான் பைல் 1ல நான் கொஞ்சம் இந்த மெசேஜ் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு ஒரு 1 டே இந்த டேக்குரிய ரீடிங்னு பார்க்குறோமா, அதனால கலெக்டிவே மேக்ஸிமம் வந்துட்டு பொருத்தமாக தான் இருக்கும். ஸோ பைல் 1 பைல் 2 நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, எப்படி விரும்புகிறீங்க அப்படின்றத எனக்கு மேபி யூ கேன் எனக்கு தெரியப்படுத்துங்க கமெண்ட்ல. ஓகே, ஃபைன். ஓகே, பைல் 2. ஸோ உங்களை விட்டு போன ரிலேஷன்ஷிப்போ இல்லை விட்டு போன ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து திருப்பி உங்களை நோக்கி வருது. ஓகே, அப்படின்றது தெரியுது. சன் இருக்கு. ஸோ நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கை வந்து பறக்கும். அதுக்கான ஒரு பாதையும் வந்து உங்களுக்கு தெரியும். சேஃபான ஒரு பாதையும் வந்து வரும். பட் நம்பிக்கையற்ற ட்ரஸ்ட் இஷ்யூ இருந்த விஷயம் போகி ஒரு சேஃபான ஒரு டைரக்ஷனை நோக்கி உங்கள் லைஃப் வந்து போகும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஒரு புது பாதை உங்களுக்கு தெரியலாம், புது நியூ கிளாரிட்டி கிடைக்கலாம். ஓகே, சம்திங் நியூ, ரைட்? இல்லைனா அது வந்து ரீயூனியன் அப்படின்னும் நம்ம எடுத்துக்க முடியும். ஏஸ் ஆஃப் கப்ஸ் இருக்கு, சன் இருக்கு. ஓகே, கேஸு ஜஸ்ட் கோர்ட் டிவோர்ஸ் கேஸ் ரிலேட்டடாக ரொம்ப குழப்பம் அடைய வேண்டாம் நீங்கள். ஸோ பைல் 2 பார்க்கலாம். திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் ஃபார் யூ, ரைட்? எனிகோ வந்துட்டு அவுட்கம் வந்து பெட்டர், ரைட்? நீங்கள் என்ன எஃபோர்ட் போட்டு என்ன எதிர்பார்த்து எஃபோர்ட் போடுறீங்களோ அது வந்து ஒரு குட் நியூஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் போடுற எஃபர்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் தெரியுது. ஓகேவா? ஓகே, ஃபைன். நான் லெட்ஸ் see. அடுத்து வந்து இந்த ஃபைல் ஆப்ஷன் பார்த்துடலாம். பர்சனோட ஃபீலிங் அண்ட் பிளெஸிங், அதுக்கப்புறம் ஏஞ்சல் மெசேஜ். ஓகேவா? ஸோ அது ஆப்ஷனோட பார்த்துடலாம். ஸோ டைம் ஸ்டாம்ப் இது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, thank you for watching file 2. Now so person had a feeling towards you என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பர்சனோட ஃபீலிங் பைல் 1. திஸ் பைல் 1.
pile 2. Okay, உங்க personal feeling towards you. Option இருக்கு pile 1, pile 2, pile 3. One more. So யாரெல்லாம் 1 சூஸ் பண்ணீங்களோ கார்டு 1 reunionக்காக வந்துட்டு இது பார்க்குறாங்க. ஓகே, transcending obstacles, learning, expansion, new phase, preparing for union. சரி, எல்லா தடையும் கடந்து reunion வேணும் அப்படின்றதுக்கு தயாராகிறாங்க. யாரெல்லாம் 2 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்குமே அந்த நம்பர் 2 அதுதான் தெரியுது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். கண்டிப்பாக அவங்களுடைய மனசு மாறுது. ஒரு ரீகண்டல், ஓகே, ஒரு ரீயூனியன், அவங்க மறுபடியும் உங்கள்கிட்ட அன்பு செலுத்தணும் அப்படின்றது தான் நினைக்கிறாங்க. அண்ட் பைல் 3 வந்துட்டு அடிக்ஷன் தெரியுது. அப்சஷன், பொசஷன், கண்ட்ரோலிங் ஹஸ் அ பிளாக், ரெஸ்ட்ரைண்ட். ஸோ ரொம்ப ஒரு அப்சஷன், ஒரு கண்ட்ரோலிங் இஷ்யூ இருக்குது. ஒன்று அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை நீங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதா அவங்க நினைக்கலாம். அதனால இப்போதைக்கு கொஞ்சம் வந்து பிளாக்டாக இருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ இந்த ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தால் மேபி மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஓகே, வாட் இஸ் திஸ் அடிக்ஷன்? எஸ் 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 அஃப்கோர்ஸ் ஒரு நியூ பிகினிங், மேரேஜ் வரைக்குமே வந்துட்டு பைல் 3 கமிட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் என்னன்னா இது ஒரு எண்டுக்கு வரணும். இந்த அப்சஷன் அப்படின்றது ஒரு கண்ட்ரோல் இஷ்யூ வந்து ஒரு முடிவுக்கு வந்து வரணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பிளெஸிங்ஸ் பார்க்கலாம். ஸோ பைல் 1, 2, 3 நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் பைல் 1 and this is for pile 2. This is for pile 3. நிறைய blessings பார்க்கலாம். யாரெல்லாம் pile 1 சூஸ் பண்ணீங்க? ப்ளஷர் வித் க்ளோஸ் ஃப்ரெண்ட். யாராவது நீங்கள் டாக் வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பட்டர்ஃப்ளை, டோட்டலாக ஒரு சேஞ்ச் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஏற்பட போகுது, ஒரு மாற்றம். அண்ட் அகெயின் ஹிடன், a distant friend is thinking of you. Again dog. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் தூரத்தில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து உங்களை பற்றி யோசிக்கிறாங்க. ஸோ ஈவன் நீங்கள் அவங்க கூட பேசி, ஃபோனில் பேசி ஹாப்பியாக இருக்கலாம், இல்லை ட்ராவல் பண்ணி போகலாம், அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ட்டிங் ஆஃப் த வேஸ் இன் ஐதர் ரொமான்ஸ் ஆர் பிஸ்னஸ். ஸோ ரொமான்ஸ் ரிலேட்டட் ஆர் பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து ஒரு நின்று போயிருக்கோம், இல்லை ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்துருக்கலாம். ஐ திங்க் அதில் வந்துட்டு ஒரு சேஞ்ச் பட்டர்ஃப்ளை இருக்குது, ஒரு சேஞ்ச் வந்து வருது. கோல் ஓரியன்ட் பர்சன். ஸோ மேபி நீங்களோ இல்லை உங்கள் பர்சனை வந்துட்டு கோல் ஓரியன்ட் பர்சனாக இருப்பீங்க. இதை செஞ்சாகணும், இப்படி தான் வாழ்ந்தாகணும் லைஃப் அப்படின்ற மாதிரி. இல்லை அப்படிப்பட்ட ஒரு பர்சனை சில பேர் வந்து மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ நவம்பர் மந்த் உங்களுக்கான ஒரு முக்கியமான மந்த்தாக இருக்கும். A path with monkey is sorry a path with money is waiting for you to find it, right? உங்களுக்கான ஒரு மணி ரிலேட்டடாக நீங்கள் பாதை, எனக்கு நிறைய அப்டக்கிள்ஸ் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா அதுக்கான பாதை வந்து உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் பிவேர் ஆஃப் செல்ஃப் டெல்யூஷன். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு முடிவும் வந்துட்டு கரெக்டாக எடுங்க. ஒரு அவசரப்பட்டோ உங்கள் லைஃப்பை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம், அதில் வந்து கவனமாக இருங்க. ஓகேவா? ரைட். ஸோ நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு ஃப்ளவர்ஸ். வா, சந்தோஷம் இருக்க போகுது. குட் அட்வைஸ், ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி உங்களுக்கு கிடைக்கலாம். அவங்கள்ட்ட இருந்து ஒரு நல்ல அட்வைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து காத்துட்டு இருக்கு. ஓகே, அன்சக்ஸஸ்ஃபுல் பிளான், சில பிளான் வந்து சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கலாம், பட் இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை மீறி உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு வரும். டைம் டு கெட் அவுட் ஆஃப் அ சிச்சுவேஷன். ஸோ உங்களை வந்து சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வர்றீங்க அப்படின்றது பார்க்க முடியுது. ஸோ அது எந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம்? மேபி இந்த டைம் டு கெட் அவுட் ஆஃப் அ சிச்சுவேஷன். One second.
சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு மன வருத்தத்தை தரக்கூடியதோ. இங்கே அகெயின் 8 of cups வருதா, நியூ ஆஃப் வான்ஸ், சாரி, ஏஸ் ஆஃப் வான்ஸ் அண்ட் 5 of pentacles. எஸ், உங்களுடைய இழப்புகள்ல இருந்து நீங்க மீண்டு வரீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் வந்து உங்கள் லைஃப்ல இருக்குது. ஓகே, அதான் பிளெஸிங். அண்டு பைல் 3, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பாசிபிலிட்டிஸ் அண்ட் பாத் ஓப்பனிங் அப். புது புது வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வருது. சம்திங் ரிஸ்கி, டேக்கிங் எ சான்ஸ். சில விஷயத்தை துணிஞ்சு வந்து ரிஸ்க் எடுத்து பண்ண போறீங்க அப்படின்றது தெரியுது. ஃபெதர், ஸோ ஏஞ்சலோடைய ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஏஞ்சல்ஸும் நீங்கள் ஏஞ்சல் நம்பர்ஸ் கூட நிறைய பார்க்கலாம், இல்லை ஃபெதர்ஸ் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ someone you know is undependable and insincere. ஸோ சில பேர் உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் வந்து சம்பாட்டு ஒரு அவங்க போக்கில் போயிட்டு இருக்கலாம். ஒரு உங்களை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் சின்சியராகவும் இல்லாமல் போயிட்டு இருக்கலாம். அது மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்றது தெரியுது. எக்ஸைட்மெண்ட், ஸோ நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கான சில நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு, நல்ல விஷயமோ இல்லை ஏதோ ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் நடக்கலாம். இல்லை அப்படிப்பட்ட ஒருத்தரை பற்றி உங்களுக்கு தெரிய வரலாம். யார் ரொம்ப இன்சின்சியராக இருக்காங்க, சரியா, இல்லை உங்களுக்கு தெரியாமல் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை பற்றி உங்களுக்கு தெரிய வரலாம். அன்சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம் டு எ ப்ராப்ளம். ஏதோ ஒரு ப்ராப்ளமை நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும்னு நினைக்கலாம். பட் கொஞ்சம் அது வந்து இப்போதைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் அதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும், சரியா. அண்ட் ஃபைனலி ஏஞ்சல் ஆன்சர்ஸ், ரைட். ஸோ இந்த 29 நவம்பர் இந்த டேயில் அவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய ஆன்சர் ஃபைல் 1, 2, 3. திஸ் இஸ் ஃபைல் 1 and file 2, file 3. ஸோ ஏஞ்சல் உங்களுக்கு கூடிய மெசேஜ், யாரெல்லாம் நம்பர் 1 சூஸ் பண்ணீங்களோ, ரிமைன் பாசிட்டிவ். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் வந்து பாசிட்டிவாக மட்டும் மைண்ட் செட் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஃபைல் 2, do not stop. ஓ ஃபைன். நீங்கள் உங்களை டவுட் பண்ண வேண்டாம். நீங்கள் போடக்கூடிய முயற்சியை தொடர்ந்து போட்டுகிட்டே இருங்க. உங்களுக்கு ஏஞ்சல்ஸோடைய ஹெல்ப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஃபைல் 3, அபண்டன்ஸ். ஸோ நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய மாதிரியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்க போகுது அப்படின்னு வருது. அபண்டன்ஸ்க்கும் போது மணி வேணும்னு நினச்சிங்கன்னா மணி ரிலேட்டடான ப்ராப்ளம் சால்வ் ஆகும், ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் அப்படின்றத பார்க்க முடியும். வாட் எவர் மேபி யோர் செல்ஃப், உங்களுக்கு இப்போ என்ன ஒரு பற்றாக்குறையோ அது வந்து சரியாகும் அப்படின்றத பார்க்க முடியுது, ஓகேவா. இல்லை இன்னும் அதிகமான சந்தோஷம் வரக்கூடியதுக்கும் வாய்ப்பு இருக்குது. லாட்ரி அடிச்ச மாதிரி, ஓகே, அதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஓகே, ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.